மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அன்றைக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் எனப்படுகின்ற 13 திருவிழாக்களும், அதேபோல் சிறப்பு வழிபாடுகள் என்று எடுத்துக்கொள்ளப்படுகின்ற திருவிழாக்களின் போது அதிகமான பக்தர்கள் வருகின்ற திருக்கோயிலுக்கு துறையின் சார்பில் அனைவரையும் ஒருங்கிணைத்து நடத்தப்படுகின்ற ஆய்வுக் கூட்டம் எல்லா திருக்கோயில்களிலும் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு வருகின்ற 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடைபெறுகின்ற சொர்க்கவாசல் திறப்பு உட்பட அன்றைக்கு சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை ஒட்டி தைத்திங்களை முன்னிட்டு 16, 17, 18 ஆகிய தேதிகள் விடுமுறை தேதிகளாக வருவதால் கிட்டத்தட்ட அந்த நாட்களிலும் நாளொன்றுக்கு 2 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி வருகின்ற பக்தர்களுக்கு வரிசைப்படுத்துவது, வரிசையில் நிற்பவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஏற்பாடு செய்து தருவது, அதிகமான பக்தர்கள் கூடுகின்ற போது தேவைப்படுகின்ற கழிப்பிடங்களை உருவாக்குவது, காவல்துறை காவல் பணிக்கு அதிக எண்ணிக்கையில் ஈடுபடுத்துவது, அதேபோல் சுகாதாரம் பேணி காப்பதற்கு சேருகின்ற குப்பைகளை மாநகராட்சியின் வாயிலாக அவ்வப்போது அகற்றுவது, அதேபோல் தீப்பிடிப்பு போன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக தீயணைப்பு வாகனங்களை நிறுத்துவது, கூடுதலாக ஏற்கனவே சுகாதாரத்துறைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஒரு 3-4 இடங்களில் மருத்துவ முகாம்களை அமைப்பது, அதேபோல் அன்றைய தினம் ஏகாதசியை முன்னிட்டு வருகை தருகின்ற பக்தர்களுக்கு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தருவது என்று அனைத்து விதமான ஏற்பாடுகளை குறித்து மாவட்ட ஆட்சியரோடு கலந்து ஆலோசித்திருக்கின்றோம். கடந்த ஆண்டை போலவே கடந்த ஆண்டு எந்தெந்த சிறு சிறு குறைகள் இருந்ததோ அவைகளையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற அளவிற்கு இந்த ஆண்டு மேலும் பணிகள் துரிதப்படுத்தப்பட இருக்கின்றன. கடந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி 4000 ரூபாய் கட்டணம் உள்ள நபர்கள் 300 பேர்கள் அதே அளவு இந்த ஆண்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள். 700 ரூபாய் கட்டண சீட்டு 1000 நபர்களுக்கு இந்த ஆண்டும் வழங்கப்படுகின்றது. பெரிய அட்டை என்று சொல்லப்படுகின்ற அந்த அட்டை என்பது 75 நபர்களுக்கு இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போல வழங்கப்படுகின்றது. உபயதாரர்கள் மற்றும் கட்டளைதாரர்கள் என்று 1650 பேர்கள் உட்பட மொத்தம் 3025 நபர்களுக்கு அந்த சிறப்பு அனுமதி வழங்கப்படுகின்றது. அதோடு பரமபதல் வாசல் நுழைவதற்கு 4000 நபர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகின்றது. இப்படி ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் இந்த சிறப்பு அட்டைதாரர்களுக்குரிய அனைத்து வழிபாடுகளும் தரிசனமும் காலை 6:30 மணிக்கெல்லாம் முடிவுற்று 6:30 மணியிலிருந்து பொது வரிசை அனுமதிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த பொது வரிசையை ஒழுங்குபடுத்தி தேவையான அளவிற்கு பேரிகாட் அமைத்து அங்கு வெயிலின் சூழலை பொறுத்து அந்த இடங்களில் நிழலுக்காக தற்காலிக பந்தல் அமைக்கப்படுவதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படி என்ன தேவைகளோ அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி அன்றைய தினம் கூடுகின்ற பக்தர் கோடிகளுக்கு எந்தவித சிரமமின்றி தரிசனம் செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் நம்முடைய துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய ஆணையாளர் மாரியப்பன் அவர்களும், இந்த ரீஜனுடைய இணை ஆணையாளர் கல்யாணி அவர்களும், நம்முடைய டிஆர்ஓ அவர்களும், காவல்துறையும் மக்கள் தொடர்பு அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து இந்த பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு மார்கழி மாதத்தை தொடர்ந்து வருகின்ற தைத்திங்களை ஒட்டி வருகின்ற விடுமுறை நாட்கள் போன்றவற்றில் கூடுகின்ற கூட்டங்களுக்கு முழுமையான அளவு பக்தர்களுக்கு
லகுவான சிரமமின்றி தரிசனத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கடந்த ஆண்டு என்னென்ன நடைமுறைகள் பயன்படுத்தப்பட்டதோ அத்தனை நடைமுறைகளும் இந்த ஆண்டு பயன்படுத்தப்படும். காவல்துறை மாத்திரம் அதிக அளவு காவலர்களை பாதுகாப்பிற்கு கேட்டிருக்கின்றோம். அதேபோல் குடிநீர், மருத்துவ வசதி இன்னும் அதிகப்படுத்த சொல்லியிருக்கின்றோம். சேருகின்ற குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்கு மாநகராட்சியுடனும் கலந்தாய்வு செய்திருக்கின்றோம். தீப்பிடிப்பு போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்கு தீயணைப்பு வாகனங்களும் நிறுத்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதேபோல் மருத்துவ முகாம்களையும் இந்த ஆண்டு கூடுதலாக ஏற்பாடு செய்ய சொல்லி வலியுறுத்தியிருக்கின்றோம். கோயிலே தங்குவாங்க. ஆனால் கடந்த வருஷமும் இதெல்லாம் வந்து அனுமதிக்கல. போன வருஷம் கோயில் தான் அனுமதிச்சோம். இந்த வருஷம் எப்படி ஆண்டாண்டிற்கு இப்பொழுது கூட கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டிற்கு மணல் பரப்பை அதிகப்படுத்தி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 50 யூனிட் மணலை இந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியருடைய முறையான அனுமதியோடு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு திருக்கோயிலே அந்த மணலுக்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி 50 யூனிட் இந்த மணல் பரப்பிலே இந்த ஆண்டு நிறைவு செய்திருக்கின்றோம். ஆகவே கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு அப்படி அனுமதி இல்லை என்றாலும் குறைந்த அளவு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு நிறைவாக போதிய அளவிற்கு அனுமதிக்கப்படுவார்கள். நிறைய பிரச்சனை அதுக்கு என்ன சார் இந்த கோயிலுக்கு நிரந்தரமான ஒரு பார்க்கிங் இல்லாம இருக்குல்ல. கோயிலை சுற்றி நம்ம இந்த பிரகாரங்கள்ல இந்த வீடுகளுக்கு முன்னாடி தான் நிப்பாட்டுறாங்க. ஆனால் இந்த கோயிலுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு பார்க்கிங்ன்றது இல்லாமல் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்துவதற்கு திருக்கோயிலை ஒட்டி இருக்கின்ற இடங்களை ஏற்பாடு செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. அதோடு அப்படி ஏற்பாடு செய்கின்ற பொழுது திருக்கோயிலுக்கும் அந்த இடத்திற்கும் அதிக இடைவெளி இருக்குமானால் பேட்டரி கார் அல்லது சிற்றுந்துகளை ஏற்பாடு செய்வதற்குண்டான சூழ்நிலையும் எடுத்து வருகின்றோம். மாநகராட்சியோடு ஒருங்கிணைந்து அதற்குண்டான கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் வாகனங்கள் வருவதை கருத்தில் கொண்டு கூடுதலான கார் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்தவும் பல்வேறு சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. அடுத்த ஆண்டு நிறைவுறுகின்றதற்கு முன்னால் இந்த கார் பார்க்கிங் வசதியை நிச்சயமாக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தை ஏற்பாடு செய்து தருவோம். இல்லை ஒர்க்கு நடக்குது. அதை இல்லை அந்த வாயிலை பொறுத்தளவில் ஏற்கனவே சிதலமடைந்த வாயில், சிதலமடைந்த 2வது நாளே அதை வந்து பார்த்து அது உபயதாரர் நிதியின் மூலமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 20 நபர்கள் தினந்தோறும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். 2.25 கோடி ரூபாய் செலவில் அந்த உபயதாரரே அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எவ்வளவு விரைவாக பணிகள் முடியுமோ முடிந்தவுடன் அந்த வாயில் பக்தர்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வரப்படும். என்றால் பணிகள் நடைபெறுகின்ற போது ஏதாவது விரும்பத்தகாத சம்பவம் நடந்தால் அவை இன்னும் திருக்கோயிலுடைய நன்மதிப்புக்கு பாதிக்கப்படும், அவப்பெயர் ஏற்படும் என்பதால் அதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம். மற்ற வாயில்கள் வழக்கம் போல் செயல்படுகின்றன. எவ்வளவு விரைவாக அந்த திருப்பணி முடிந்து அந்த வாயிலை திறந்து விட முடியுமோ அவ்வளவு விரைவாக திறந்து. இந்து சமய அறநிலைத்துறை மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு 2 திருக்கோயில்கள் தான் நம்முடைய பழனி மற்றும் ஸ்ரீரங்கத்தில் தான் அந்த 3 நாள் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆனமலை, திருச்செந்தூர், திருத்தணி, திருவேற்காடு, ராமேஸ்வரம் போன்ற 9 சமயபுரம் போன்ற 9 திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் துவக்கி வைத்தார். நேற்றைக்கு கூடுதலாக 2 திருக்கோயில்களில் நம்முடைய கோயம்புத்தூரில் இருக்கின்ற மருதமலை திருக்கோயிலும் மதுரை கள்ளழகர் திருக்கோயிலும் கூடுதலாக 2 திருக்கோயில்களில் அந்த அன்னதான திட்டத்தை நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். அதோடு பழனியிலே 4 கல்லூரிகள், 2 பள்ளிகள் அறநிலைத்துறை சார்பில் செயல்படுகின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு காலை சிற்றுண்டி திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதலில் கல்லூரிகளில் துவக்கி வைத்த பெருமை திராவிட மாடல் ஆட்சியினுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சாரும். அதை தொடர்ந்து நேற்றைக்கு மதியம் உணவு திட்டத்தை அந்த கல்லூரி 4 கல்லூரி மற்றும் 1 பள்ளியிலே துவக்கி வைத்திருக்கின்றார். அதன் வாயிலாக நாளொன்றுக்கு 5775 பேர்கள் பள்ளியிலே பயில்கின்ற மாணாக்கர்கள் பயனடைவார்கள். இந்த திட்டம் என்பது
இதுவரையில் துவக்கப்பட்ட திட்டங்களுடைய ஒட்டுமொத்த செலவு ஆண்டிற்கு 105 கோடி ரூபாய் செலவாகின்றது. இந்த 2 திருக்கோயில்களையும் இணைத்தால் இன்னும் கூடுதலான செலவு ஏற்படும். இதுவரையில் இந்த திட்டத்தின் வாயிலாக ஆண்டொன்றுக்கு 3,36,00,000 பேர் உணவருந்துகிறார்கள். இறையன்பர்கள் இறைப்பசியோடு வருபவர்களுக்கு வயிற்றுப்பசியையும் போக்குகின்ற ஒரு உன்னதமான இறையன்பர்கள் போற்றி பாராட்டக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர் தலைமையிலே செயல்படுகின்றது. இந்த திட்டம் மேலும் மேலும் விரிவுபடுத்துவதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டத்தால் இருக்கின்ற இந்த உணவு வழங்குகின்ற அனைத்து திருக்கோயில்களிலும் தனியார் கன்சல்டன்ட் ஒருத்தரை நியமித்து சுழற்சி முறையில் ஓராண்டிற்குள்ளாக அனைத்து திருக்கோயிலும் நேரடியாக கலாய்வு செய்து அந்த கலாய்விலே பெறப்படுகின்ற குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். ஒன்றிய அரசினுடைய உணவு தர கட்டுப்பாடு சான்றிதழான போக் எனப்படுகின்ற அந்த சான்றிதழும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே செயல்படுகின்ற திருக்கோயில்களில் தான் 526 திருக்கோயில்களில் உணவு தர கட்டுப்பாட்டு சான்றிதழ் அந்த போக் எனப்படுகின்ற சான்றிதழ் இந்து சமய அறநிலைத்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற பெருமை தெரிவித்துக் கொள்கிறோம். தைப்பூச நாளிலே கடந்த ஆண்டு ஒரு நாளைக்கு 1000 பேர்களுக்கென்று 10,000 பேர்களுக்கென்று உணவினை வழங்கினோம். 20 நாட்களுக்கு 2 லட்சம் பேர்களுக்கு வழங்கினோம். இந்த ஆண்டு அந்த 10,000 என்பதை உயர்த்தி சுமார் 20,000 பேர்களுக்கு ஒரு நாளைக்கு என்று 4 லட்சம் பேருக்கு இந்த தைப்பூச திருநாளில் மாத்திரம் பழனியிலே உணவு வழங்க இருக்கின்றோம். இப்படி எண்ணற்ற மகிழ்ச்சியான திட்டங்களோடு இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. வயலூர் முருகன் திருக்கோயில் சிதலமடைந்த நிலையில் இருந்த இந்த திருக்கோயிலுடைய ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு திருப்பணிகள் முழுமை பெற்று பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அந்த குடமுழுக்கு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் தலைமையிலேயும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய பழனியப்பன் அவருடைய பழனியாண்டி அவருடைய முன்னிலையிலேயும் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. வயலூர் முருகனுடைய திருக்கோயிலுக்கு விரைவு திட்டமும் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்ற மாஸ்டர் பிளான். அந்த பணிகளும் விரைவாக மேற்கொண்டு முடிவுறுகின்ற நிலையை இந்த ஆண்டு இறுதிக்குள் எட்டுவோம். பல்வேறு சாத்தியக்கூறுகள் பல்வேறு கன்சல்டன்ட்கள் ஆராய்ச்சி செய்து அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற அறிக்கைத்தான் பல்வேறு நிறுவனத்திலிருந்து வரப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளுக்காக இன்னும் அதிநவீன கன்சல்டன்ட்கள் இருந்தாலும் அதை பயன்படுத்தி சாத்தியக்கூறுகள் ஆராய்வதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். தொடர்ந்து அந்த ரோப்கார் அமைக்கின்ற பணிகளுக்கு உண்டான முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்வோம். ஆண்டுதோறும் இந்த வயலூர் பார்த்தீங்கன்னா பக்தரோட காவலர் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. பக்தர் இடையூறுக்கு உள்ளாவாங்க. இதே குற்றச்சாட்டு திருவண்ணாமலையில் ஏற்பட்டது. கடந்த ஆண்டு இருந்த நிலை அடுத்தடுத்த ஆண்டுகளில் மாற்றப்பட்டு வருகின்றது. உங்களுடைய இந்த கோரிக்கையையும் பக்தர்களுடைய லகு தரிசனத்திற்கும் என்ன விரைவான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ காவல்துறையோடு கலந்து ஆலோசித்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி வருகின்ற குறைகளை நிறைவு செய்கின்ற ஆட்சி. குறைகளை குற்றமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். நிச்சயமாக உங்கள் குறைகள் பரிசீலிக்கப்பட்டு அதற்குண்டான தீர்வு இந்த வைகுண்ட ஏகாதசியிலே பெறப்படும். நேற்றைக்கே அது குறித்து பதில் சொல்லிவிட்டேன். 48 நாட்கள் என்பது முழு மண்டலத்திற்குண்டான நாட்கள். ஒருவேளை வேறு ஏதாவது நேர்த்தி கடனுக்காக இந்த 48 நாட்கள் என்று அறிவித்திருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றுமாக மாற்றி மாற்றி பேசுவது, மாற்றி மாற்றி சவால் விடுவது, மாற்றி மாற்றி குற்றங்கள் சொல்வது, குறைகள் சொல்வது இது வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். நேற்றைக்கு கூட பார்த்தால் இந்த ஆட்சியை அகற்றுகின்ற வகையில் காலடி அணிய மாட்டேன் என்று முதலில் சொல்லுகிறார். அது நிறைவேறாத ஆசை. நிச்சயம் தார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த தமிழ் மண்ணிலே ஆட்சி செலுத்தும். திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய அரும்பெரும் திட்டங்களால் மகளிரிடையே ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். அவருடைய பயணங்கள் குளத்தூர் தொகுதியிலே பயணிக்கின்ற பொழுது பாராட்டாதவரே மக்களே இல்லை. பசைபாடி அவர்கள் கூட இன்றைக்கு வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைக்கு ஆட்சி அகற்றுகின்ற வரையில் காலனி அணிய மாட்டேன் என்று சொன்னவர் அதே பேட்டியிலேயே 48 நாட்கள் என்று குறைத்திருக்கின்றார்.
நிச்சயமாக அவர் காணுகின்ற கனவு பகல் கனவாக இருக்கும். அவர் எண்ணுகின்ற செயல்கள் மணலிலே கயிறு திரித்ததற்கு சமமாகத்தான் அமையும். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் குறைகள் ஏதும் சொல்ல முடியாததால் இப்படிப்பட்ட சவால்களை அவர் இட்டுக் கொண்டிருக்கின்றார். தேவைப்படுகின்ற அளவுக்கு திருக்கோயிலே இருக்கின்ற 28 யானைகளுக்கும் முறையான 15 நாட்கள் ஒரு முறை மருத்துவ பரிசோதனை, அதேபோல் 3 மாதங்களுக்கு ஒரு முறை வனத்துறையை சார்ந்தவர்களோடு அந்த அந்த திருக்கோயில் யானைகளை குறித்து பராமரிப்பு பணிகள் மேற்பார்வையிடப்படுகின்றது. அதற்கு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற வகையில் 28 யானைகளுக்கும் குளியல் தொட்டி கட்டப்பட்டிருக்கின்றது. 28 யானைகளுக்கும் நடைப்பயிற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். 28 யானைகளுக்கும் மருத்துவர்களுடைய உபதேசத்தின்படி தினந்தோறும் எந்தெந்த யானைக்கு என்னென்ன தேவையோ டயட் கண்ட்ரோலும் விதித்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் கூறியது போல் தேவைப்பட்டால் அந்த புத்துணர்ச்சிக்கும் ஏற்பாடு செய்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கின்றது. யானைகள் நலனை காக்கின்ற அரசு என்பதால் தான் மறைந்துவிட்ட தெய்வமாகிவிட்ட யானைகளுக்கு கூட இந்த ஆட்சியில்தான் மணிமண்டபங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. சுமார் 10 திருக்கோயில்களில் இந்த மணிமண்டபங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்குண்டான திறப்பு விழா மே அல்லது ஜூன் மாதத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது. கோயில் யானை இப்போதே அவங்க வாழ்க்கை முறையும் இருக்கு. மாவட்டத்தில் சொல்லக்கூடிய யானை பாகங்களுக்கு அதுல நிறைய பேர் பர்மனன்ட் பண்ணல, உதவி பாகங்கள் இல்லை. நிச்சயமாக நிறைய இருக்க உதவி பாகங்கள் எல்லா திருக்கோயிலும் இருக்கின்றார்கள். சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நிச்சயமாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் வன்டன் என்று அறிவிக்கப்பட்ட கடந்த கால ஆட்சியில் அறிவிப்போடு சென்றுவிட்ட சூழ்நிலையில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து திருக்கோயிலில் பணிபுரிந்த 1280 பேர்களை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பணி வரன்முறை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் கூறிய இந்த பொருள் குறித்து ஆய்வு செய்து யானை பாகங்களை காக்கின்ற அரசு இந்த அரசு என்பதற்கு ஒரு உதாரணம். சமீபத்திலே திருச்செந்தூரிலே ஏற்பட்ட அந்த விபத்தில் சுமார் 5 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு வழங்கியிருக்கின்றோம். அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தனியாக நிதியை வழங்கியிருக்கின்றார். அந்த யானை பாகனுக்கு துணையாக இருந்தவர் ஒருவர், அவரை காண வந்த ஒருவருடைய குடும்பத்திற்கு கூட 2.5 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கின்றோம். இப்படி எங்கெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் இழப்புகள் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் இழப்பீட்டுத் தொகையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். நீங்கள் கூறியபடி அந்த யானை பாகனுடைய நலனும் இந்த ஆட்சியில் பாதுகாக்கப்படும். 2010 கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தின் போது அந்த சாலை ஓரமாக கோயில் நிலத்துல குடியிருந்தவங்களை அங்க உள்ளுக்குள்ள போய் கோயில் நிலத்துல குடி வச்சு அமர்த்தாங்க. அவங்க 14 ஆண்டு காலமாக மின்விளக்கு கூட இல்லாம இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியானுச்சு. அந்த மக்களுக்கு வந்து அடிமனை வாடகையை நிர்ணயிக்கணும்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தோம். அந்த தீர்ப்பை அமல்படுத்தல அப்படின்னு ஒன்று இருக்கு. அது அதையோட கவனத்துக்கு கொண்டு வர அண்ணன் தொகுதியில தான் வந்து நீங்கள் கூறியதில் ஏற்கனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட அமைச்சர் கோவை அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றத்திற்கு உத்தரவுக்கு இணங்க சாத்தியக்கூறுகள் ஆராய்க்கப்பட்டு நிச்சயமாக அங்கே இருக்கின்ற மக்களுக்கு திருக்கோயிலை பொறுத்தளவில் திருக்கோயிலிலே குடியிருப்பவர்கள் முறையாக வாடகை செலுத்தியிருந்தால் அவர்களை எந்த வகையிலும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். நீங்கள் கூறிய இது நெடுஞ்சாலைத்துறை திருக்கோயில் சம்பந்தப்பட்ட 2 துறைகளையும் கலந்து ஆலோசித்து எவ்வளவு விரைவாக அதற்கு தீர்வு எட்டப்படுமோ அடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு வருகின்ற போது ஒரு சுமூகமான தீர்வு நிச்சயம் நம்முடைய பத்திரிகையாளர் கோரிக்கை ஏற்று நிறைவேற்றுவோம்.